பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடந்த எபிசோடில் கடந்த வீடியோஸை நம்ம பார்த்தோம். ஜெபத்துக்காக பல தேவ பிள்ளைகள் குறித்து நம்ம பேசணும். குடும்ப ஜெபம் எப்படி இருந்தது, ஜெபம் பண்ணுற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், ஜெபம் பண்ணாதவங்க எப்படி வாழ்க்கையில் வேதனை துன்பங்கள் மட்டும் இல்லை சபிக்கப்பட்ட வாழ்வுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் ஏன் நமக்கு சொல்கிறாருன்னா, இந்த கடைசி காலத்தில் ஜெபம் குறையாகி குடும்பங்கள் உடைஞ்சு ஸ்திரம் இல்லாமல் சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணவங்களெல்லாம் சமாதானத்தோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பண்ணாதனால சமாதானம் கெட்டு உபத்திரங்கள் பாடுகள் பட்டு இருக்கிறவங்க அது சாபமான வாழ்க்கையில் போகுது. ஆனால் ஜெபம் பண்ணி கூட சமாதானம் இல்லாத சில பிரச்சனைகள், சில காரியங்கள் எதற்காகலாம் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறாம நிறைய குடும்பங்கள் அப்படி கூட இருக்கு. இருந்தாலும் அவங்க தேவனுடைய வார்த்தையினால பலப்படுறாங்க. ஆமா, எதுக்கு ஜெபம் சொல்லும் போது தன்னைத்தானே புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு இல்லைன்னா என் ஜெபம் நாளைக்கு கேட்கப்படும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்கணும். இது பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க கூட பல நாட்களா ஜெபிக்கிறீங்க, இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பல காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், இன்னும் என் ஜெபத்தை கேட்கப்படலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிறாங்களா? நாங்கள் கூட நம்ம கூட எத்தனோ காரியத்துக்காக ஜெபித்தோம், சோர்ந்து போயிட்டோம். மறுபடியும் ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், எல்லா காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. இன்னும் பல காரியத்துக்காக எதிர்பார்க்கிறோம், நாங்களும் கண்டிப்பா நடக்கும், சோர்ந்து போவாதீங்க, தாமதித்தாலும் ஆகும். ஆமா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ உபத்திரம் பாடுகளை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதமாக இதுவரையிலும் நடத்தி வந்தார். இல்ல, இனிமேலும் நடத்துவார். எங்களை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடும் இந்த வீடியோ பாருங்க. பார்த்து மட்டுமில்ல, பல பேருக்கு ஷேர் பண்றீங்க, நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இதற்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. பாருங்க, வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை அழகாக கழுகு குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகு என்ன செய்தான்? தன் கூட்டிய கலக்குது. ஏன் கலக்குது? அந்த குழந்தை சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அது கழிச்சிட்டா அந்த பிள்ளைங்கள் விழுந்து செத்து போக மாட்டாங்களா? ஆனா அது அந்த தன் கூட்டை கலக்குது. எதுக்கு கலக்குதானா? அவங்களும் கற்றுக்கொள்ள. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்? கழுகுக்கு தன் பிள்ளைகள் மேல இவ்வளோ அந்த பாசம், அன்பு, ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த கூட்டுல சேஃபா வச்சதுனால பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகளோட எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்காது, அவர்கள் பறக்க முடியாது, அவங்க யாரோ சாப்பாட்டு கொண்டு வந்து எதிர்பார்த்துனே இருக்கணும், தன்னைத்தானே பிரயாசப்படணும். அது கற்றுக் கொடுக்கணும்னா தன் கூட்டை கலைக்கணும். அதனால கூட்டு கலைச்சு அது விட்டுருதா? கீழே சொல்லப்பட்டிருக்கு, கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி குஞ்சுகள் கீழே விழுகும் போது இந்த கழுகு என்ன செய்யுது? அது பார்த்துக்கினே இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறதுக்கு முன்னாடி கழுகு தன் செட்டுகளை விரித்து தன் குஞ்சுகளை அந்த செட்டுகள் மேல சுமந்து கொண்டு மறுபடியும் அது உயர போய் கொண்டிருக்கு. ஏன்? கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்மளோட வாழ்வில் கூட ஆண்டவர் பல பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் வரும்போது அதுல கற்றுக்கொள்ளும்படி, அதில் இருக்கிற நன்மைகள் தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அது அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு இது அண்டர்லைன் பண்ணுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குமா? நம்புறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ இப்படிப்பட்ட சோதனை வந்துருச்சு, இங்க இவ்வளவு லாஸ் ஆயிட்டுமே, அங்க இப்படி ஆகி போச்சு, நான் நம்பியிருக்கிற என் ஜனங்களே ஏமாத்திட்டாங்களே, என் சொந்தக்காரங்களே எங்களை பார்க்கலையே, அவர்கள் எங்களை
எவ்வளோ நாங்கள் அவங்களுக்கு பண்ணோம், அவர்கள் எங்களை மறந்துட்டாங்களே, பல கேள்வி உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனா என்ன ஆண்டவர் சொல்றாரு? சகலமும் யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவானது நடக்கும். ஆகையால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு என்ன தெரியுங்களா? ஒரு புதிய பலன் உண்டாக்குது. அதனால தான் ஜெபம் பண்ணணும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். வசனம் நமக்குள்ள வரும்போது அந்த வசனத்தை நம்பி அது நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். யார் அந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை பெற்றுக்கொள்வார்கள். இந்த வசனத்து மூலமா தான் நாங்க இன்றைக்கு மத்தியில பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் இருந்தா நம்ம வசனம் இல்லாம இருந்தா நம்ம இப்படி வந்திருப்போமா? இன்னைக்கு ஜீவனோட இருந்தே இருக்க மாட்டோம். இன்னைக்கு குடும்பமாக தேவனுக்கு நம்பி பிள்ளைகளாக குடும்பமாக தேவனோட வார்த்தை நாங்க படித்து அநேக பேருக்கு அது பலப்படுத்தும்படி ஒரு சாட்சியா நிற்கும்படி நாங்க உபத்திரப்பட்டதனால்தான், வேதனைப்பட்டதனால்தான், பல பேருக்கிட்ட ஏமாற்றப்பட்டதனால்தான் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் தேவனோட பிரமாணங்கள், தேவனோட சத்தியம். அதனால்தான் தாவீது அழகாக சொல்றார். 119 சங்கீதம் 71வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கின்றேன். உபத்திரப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் பாடு எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அது நாங்க பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் உங்களுக்கும் சொல்றோம், எங்களை விடுவித்தவர் உங்களும் விடுவிப்பார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆளு ஜெபம் பண்ணா வேதத்துல இருக்கு, ஒருத்தன் 1000 2 பேரு 16,000. எப்படி? ஒருத்தர் ஒரு 1000 2 பேரு 16,000 சொன்னா எப்படி? குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. இது வெறும் ஆகலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உங்களை தேவன் இந்த வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்துறார். இன்று முதல் உண்மையாகவே ஜெபத்துல இன்னும் பலமா இருங்க, சோர்ந்து போவாதீங்க. இதோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் உண்மையாகவே குடும்ப ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஏமாத்தாதீங்க, உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பார்க்கிறார். இது வெறும் ஒரு வேலை பண்ணலன்னு சொன்னா, டைம் கிடைக்கல அப்படி சொன்னா ஆகாது. நம்ம படுக்கிறோம்ல, படுக்கிறது முன்னாடி கூப்பிடுங்க, கணவன் கூப்பிடுங்க, பிள்ளைகளை கூப்பிடுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, வேதத்தை வாசிங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அப்படி அது நம்மளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். வரப்போற நாட்கள பிசாசானது எப்படிப்பட்ட சதி திட்டங்கள் நமக்கு விரோதமா செய்தாலும் அவனோட திட்டங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால அவனை தலை நசுக்கி போடுவார். நம்ம வீட்டுல ஒரு பெரிய விடுதலை, ஒரு அற்புதங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரோட பிரசனம் நம்ம சூழ்ந்து கொள்ளும் போது எப்படிப்பட்ட உபத்திரம் பாடு நமக்குள்ள இருந்தாலும் ஒரு சமாதானத்தை தேவன் நம்ம தருவார். அந்த சமாதானம் உலக பிரகாரமான சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்லார், என்னோட சமாதானமே உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆண்டவருக்குள்ள நிலனிக்கும் போது தான் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் ஒருபோதும் சோர்ந்து போவாதீங்க. கழுகு எப்படி தன் கூட்டை கலைத்து, எப்படி தன் பிள்ளைகளை பாதுகாத்து அது மறுபடி பறக்க செய்தோ, அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில கூட உபத்திரங்கள் பாடுகள் வரும்போது ஆண்டவர் நம்ம விட்டுட்டாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த பிள்ளைகள் கீழே விழுகும் போது அந்த கழுகு மறுபடியும் அவனுக்கு முன்னாடி கீழே இறங்கி தன் செட்டைகளை விரித்து அந்த பிள்ளைகளை வைத்து அது எப்படி உயர்ந்த மறுபடியும் பறக்க செய்தோ, அதே போலத்தான் நம்ம விழுந்து போன நேரத்துல ஆண்டவர் நம்ம அருகில் இருக்கார். அவர் நம்ம கை பிடித்து நம்ம தூக்குவார். தூக்கு மட்டும் இல்ல, அநேக ஜனங்களை முன்னாடி உயர்த்தி வைப்பார். அந்த கர்த்தரே உங்களோடு இருக்கிறார். ஆகையால் சொந்து போவாம நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. ஜெபிக்கலாம். ஆவியானவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட கர்த்தாவே கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டு ஸ்தோத்திரம். கழுகு சேட்டைகளை விரித்து தன் ஆண்டவரை குஞ்சுகளை சுமந்து ஆண்டவரை செல்வது போல சுமந்து கொண்டு போய் ஆண்டவரை அவைகளுக்கு எல்லாவற்றும் கற்றுக் கொடுக்கும்படியாக மறுபடியும் அதை கலைத்து போட்டு அதை பற்றுக்கொள்ளும்படியாக நீ உதவி செய்கிற. அதே போலப்பா ஆண்டவரை இதோ கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கஷ்டங்களை போராட்டங்கள் இருக்கும்போது கூட ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம்.
உம்மை பற்றி கொண்டு வாழ நீ உதவி செய்ய செபிக்கிறோம். ஆமென். தாவீது சொல்லுது போல ஆண்டு சோதரம் உபத்திரப்பட்டது நல்லது, உன் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருக்கும் ஆண்டவர் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கூட உம்மை விட்டு விலகாதபடி பற்றி கொண்டு இந்த நாமம் மகிமைப்படுத்த நீ உதவி செய்யுங்க. வரப்போற நாட்கள்ல ஒவ்வொரும் கூட நீ சாட்சியா எழுப்பும்படியா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் சில பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. எங்க குறை இருந்தாலும் நீங்க அங்க பேசுங்க. இது எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தது அது சொல்லுங்க. அது நாங்க படிக்கும்போது, அது நிறைய பேர் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இது மூலமா கர்த்தர் செய்த நன்மைகள் பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.